Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் நீதிமன்ற நுழைவில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் அரிவாளால் கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைகிறார். வணக்கம் ஆனந்த் பாபு, மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நேற்று ஒசூர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் கொடூரமாக அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனை கண்டித்து இன்று ஒசூர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒசூர் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் பிற மாநிலங்களில் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு சட்டம் என்பது தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும், நீதிமன்ற வளாகங்கள் முன்பாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒசூர் பகுதியை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக வழக்கறிஞர் கொடூரமாக வெட்டப்படக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஈடுபட இருப்பதாகவும், மேலும் வழக்கறிஞரை வெட்டிய நபருக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஜாமீன் மனுவிற்காக ஆஜராக வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.